டோபாஸ் வேற புஷ்பராகம் வேற. ஆனா இது டோபாஸே புஷ்பராகம்னு கொடுத்துடுறாங்க நிறைய பேர். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு பணப்புழக்கம், பொருளாதாரம் மேம்படணும், வீட்டில் செல்வம் செழிக்கணும், வீட்டில் சந்தோஷம் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னீங்கன்னா சிட்ரின். நீங்க ரூபி போட்டிருந்தீங்கன்னா உங்க குடும்பம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இந்த நேர்காணல்ல ஜோதிடர் மற்றும் ஜெமாலஜிஸ்ட் கார்த்திக் சார் இருக்கார். வணக்கம் சார். சார், இப்போ நீங்க போன பதிவுல ஜெம்ஸ்டோன்ஸ் பத்தி எதெல்லாம் போடக்கூடாது அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. சோ இந்த பதிவுல எதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு இருக்கோம்னா, ஜெம்ஸ்டோன்ஸ்லயே லக்கி ஜெம்ஸ்டோன்ஸ்னு இருக்கா? என்னமா கேள்வி இது! எல்லாமே லக்கி ஜெம்ஸ்டோன்ஸ்னு சொல்லலாம். அதாவது நல்ல செல்வம் செழிக்கிற மாதிரியான ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்கு. ஆமா, இருக்கு மேடம். அருமையான நல்ல கேள்வி இது. என்ன அப்படின்னா, எல்லாமே லக்கி ஜெம் ஸ்டோன்ஸ் தான் நினைச்சுப்போம். சுக்கிரன் தான் பணத்தை கொடுக்குறாரு, ரூபி தான் பணத்தை கொடுப்பாரு. கிடையாது. உங்களுக்கு பணம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன், பணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் பணம் மட்டும் எனக்கு போகும் சார், கேஷ் ஃப்ளோ போகணும், என் பணமும் அடுத்தவங்க பணமும், என் கையில பணம் புழங்கினே இருக்கும். பெரிடாட் ஆட்டம் பணப்புழக்கம் கொடுக்கக்கூடிய ஸ்டோன் கிடையாது மேடம். ஆனா எனக்கு பணமும் வேண்டும், செல்வமும் நிறைய சேரணும், அது என்னோட பணமா இருக்கணும், எனக்கு வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னீங்க சிட்ரின் மேடம். புஷ்பராகம் கூட செய்யாது மேடம். ஆமா, புஷ்பராகம் கூட வேலை செய்யாது. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க குரு புஷ்பராகம் வேலை செய்யும். கிடையாது. சிட்ரின் ஆட்டம் உங்களுக்கு பொருளாதாரத்தை மேல உயர்த்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஸ்டோன் எதுவுமே கிடையாது. அதே போல இணைவை கொடுக்கக்கூடியது, மனசை காம்னஸ் பண்ணக்கூடியது, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்டோன். நெகட்டிவ் எடுக்கக்கூடிய ஸ்டோன் நான் சொல்லுவேன் பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஒரு 2-3 விஷயம் சொல்லுவேன். இந்த விஷயத்தெல்லாம் யார் ஜாஸ்தி கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிட்ரின் தான். சிட்ரின் ஆட்டம் ஒரு அருமையான ஸ்டோன் கிடையாது. எல்லோ கலர் தான் சிட்ரின். உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க புஷ்பராகமும் இதுக்கும் கொஞ்சம் லைட், அது லைட்டா இருக்கும், இது கொஞ்சம் டார்க் எல்லோவா இருக்கும். சிட்ரின் ஆட்டம் ஒரு அபரிதமான அதாவது மயக்கக்கூடிய ஸ்டோன் எதுன்னு கேட்டீங்கன்னா சிட்ரின் தான். இந்த டோபாஸ்ன்றாங்களே சார், அது என்னது? டோபாஸ் வேலையே செய்யாது மேடம். டோபாஸ் நம்ம மைண்ட்ல கிடைக்கிறது. புரியுதுங்களா? ஆமா, டோபாஸ் வேலை செய்யாது. டோபாஸ் வேற, புஷ்பராகம் வேற. ஆனா இது டோபாஸே புஷ்பராகம்னு கொடுத்துடுறாங்க நிறைய பேர். புரியுதுங்களா உங்களுக்கு? டோபாஸுங்கிறது வேற, டோபாஸுங்கிறது வேலையே செய்யாது. கேரட் 40 ரூபா 50 ரூபா தான். ஆமா, இப்போ நீங்க கடையில வாங்குறதே நாங்கெல்லாம் 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆக்சுவலா வாங்குறது 5 ரூபா 10 ரூபா தான் கேரட். டோபாஸ் வேல்யூ இருக்கு. சும்மா அது ஒரு அதாவது எல்லோ சஃபயர் வாங்க முடியாதவங்க, புஷ்பராகம் சொல்றோம் பார்த்தீங்களா, வாங்க முடியாதவங்க சிலர் டோபாஸை கொடுத்துட்றாங்க. முக்காவாசி பேர் சில கடையில எல்லோ சஃபயர்னு சொல்லிட்டு டோபாஸை கொடுத்து ஏமாத்திடுறாங்க. டோபாஸ் வேலையே செய்யாது. டோபாஸ்ல மினரல்ஸ் கிடையாது. டோபாஸ் வேற, எல்லோ சஃபயர் வேற. தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. கனக புஷ்பராகம் வேற, டோபாஸ் வேற. ஸோ டோபாஸ் வேலை செய்யாது. சுத்தம் டம்மி கல். அது இவ்வளோ பெரிய கல்லே 500 ரூபாய்க்கு கிடைக்கும். இவ்வளோ பெருசு. நான் சொல்றது 25 கேரட். கேரட் 10 ரூபாய் 20 ரூபாய் தான் உங்களுக்கு அது டோபாஸ். ஸோ டோபாஸ் வேலை செய்யாது. உங்களுக்கு பணப்புழக்கம், பொருளாதாரம் மேம்படணும், வீட்டில் செல்வம் செழிக்கணும், வீட்டில் சந்தோஷம் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னீங்கன்னா சிட்ரின் யூஸ் பண்ணுங்க. சிட்ரின் அருமையான ஸ்டோன். வேற என்ன ஸ்டோன்ஸ் இருக்கு? உங்களுக்கு கணவன் மனைவி இணைவுனா ஒரு 3 காம்பினேஷன் ஸ்டோன் மேடம். நல்ல அருமையான ஒரு காம்பினேஷன். யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த காம்பினேஷன். 3 காம்பினேஷன் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீட்டில் நெகட்டிவ், பில்லி சூனியம், தீய சக்தி எல்லாத்தையுமே எடுத்துரும். கணவன் மனைவி அந்யோன்யம், வீட்டில் பொருளாதாரம் மேம்படும், எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்டோன் வரும் உங்களுக்கு அதில். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்டோன் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து ரோஸ் குவார்ட்ஸ் வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்டோன் மன அமைதியை கொடுக்கக்கூடிய. 3 ஸ்டோன்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க? சந்திரகாந்த கல். ஃபர்ஸ்ட் சந்திரகாந்த கல் மேடம். புரியுதுங்களா? 3 ஸ்டோன் அது போடுங்க. மன அமைதி, கணவன் மனைவிக்குள்ள என்ன உங்களுக்கு ஒற்றுமை, மன அமைதி இருந்தாலும் அந்யோன்யம் இருக்கும். அதுக்கடுத்து ரோஸ் குவார்ட்ஸ், லவ்வர் ஸ்டோன். புரியுதுங்களா? கணவன் மனைவிக்குள்ள இணைவு இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ள இணைவு இருந்தாலே குழந்தை பாக்கியம், எல்லா வீட்டில் என்னென்னலாம் தேவைகளோ எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல 2-3 ஸ்டோன் காம்பினேஷன் வைக்கலாம். நான் இந்த இடத்துல பைரைட்டை சொல்லிடுறேன். பொருளாதாரம். புரியுதுங்களா? பைரைட் இந்த 3 காம்பினேஷன். ஏன்னா 3 காம்பினேஷன்ல இன்னும் 2-3 ஸ்டோன் வைக்கலாம். ஆனா அது பெஸ்ட் காம்பினேஷன் உங்களுக்கு. 3 ஸ்டோன், ரோஸ் குவார்ட்ஸ், அதுக்கு அடுத்து பைரைட்.
இது 3 ட்ரையாங்கிளா பண்ணி ஒரு மோதிரமோ இல்லை வந்துட்டு டாலராவோ போடுங்க. இந்த 3 காம்பினேஷன் வந்துட்டு குழந்தை பாக்கியம் கொடுக்கும், கணவன் மனைவியோட அந்யோன்யத்தை கொடுக்கும். அதே போல் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நெகட்டிவ் வந்துட்டு அலோவ் பண்ணாது. ட்ரையாங்கிள் இந்த 3 ஸ்டோனும் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சந்திரகாந்தக்கல், சந்திரன் ரிலேட்டட் டு என்னது உங்களுக்கு? மூன் ஸ்டோன், மைண்டு, அமைதி. ரோஸ் குவார்ட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ரோஸ் குவார்ட்ஸ் இட்ஸ் கால்டு லவ்வர் ஸ்டோன். ஸோ கணவன் மனைவிக்குள்ள இணைவை ஜாஸ்தி கொடுக்கும். அடுத்து பணம், பொருளாதாரம், பைரைட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெகட்டிவும் அலோவ் பண்ணாது உங்களுக்கு, பணம் கொடுக்கும், பொருளாதாரம். அப்போ இந்த 3 காம்பினேஷன் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ள இணைவு நல்லா இருக்கும். அப்போ இந்த 3 காம்பினேஷனும் சேர்த்து போடுங்க. மூன் ஸ்டோன், ரோஸ் குவார்ட்ஸ், பைரைட். ஒரு ட்ரையாங்கிளா ஒன்று மோதிரமா சின்னதாக போடுங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ். இது 3மே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் உங்களுக்கு. அப்படி இல்லை பைரைட் வேணாம் அப்படிங்கன்னா அந்த இடத்துல சிட்ரின் வைக்கலாம். சிட்ரின் வாங்கிட்டு அந்த இடத்துல இன்னொன்று, அதாவது பைரைட் சிட்ரின் ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிட்ரினும் பொருளாதாரம் இணைவை கொடுக்கும், பைரைட்டும் பொருளாதாரம் இணைவை கொடுக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் போட்டு ஒன்று மோதிரம் இல்லைன்னா டாலராக போடுங்க. மூன் ஸ்டோன், ரோஸ் குவார்ட்ஸ், பைரைட் இல்லை அப்படின்னா சிட்ரின். இந்த 3 காம்பினேஷன் யார் வேணால் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கணவன் மனைவி வந்துட்டு பிரிவு ஏற்படாது. பாண்ட் இருக்குல்ல, பாண்ட் இருந்தால் எங்கே பிரிவு ஏற்படும்? அதுக்கடுத்து பொருளாதாரம் நிலைப்படும், மன அமைதி இருக்கும். மன அமைதி இருந்தாலே உங்களுக்கு ஈகோ வராதே மேடம் உங்களுக்கு. அப்போ எவ்வளோ 3 காம்பினேஷன், எவ்வளோ நல்ல காம்பினேஷன் பாருங்க உங்களுக்கு. ஏன் சார் இப்போ நீங்க பைரைட்டும் சொல்றீங்க, சிட்ரினும் சொல்றீங்களா? இது ரெண்டுத்துல எது சார் பெஸ்ட்? எது ரெண்டுமே நல்ல பெஸ்ட் மேடம். என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சிட்ரின் வந்துட்டு பணப்புழக்கம் ஜாஸ்தி கொடுக்கும். சிட்ரின் வந்துட்டு பணம் வந்துட்டு ஜாஸ்தி கொடுக்கும், நல்லா எதிர்பார்க்காத பண வரவை கொடுக்கும். பைரைட் வந்துட்டு நெகட்டிவ் அலோவ் பண்ணாது. உங்க இடத்துல இருக்க நெகட்டிவ் வந்துட்டு பைரைட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடும். ஆனால் சிட்ரின் வந்துட்டு நெகட்டிவ் வேலை பண்ணாது. வெறும் ஃபினான்ஷியல் பொசிஷன், மன அமைதி, இணைவை கொடுக்கும் சிட்ரின். பைரைட் வந்துட்டு நெகட்டிவும் எடுத்துரும். ஸோ உங்களுக்கு அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நெகட்டிவ் இல்லைனாலே எல்லாமே பாசிட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணும் உங்களுக்கு. ரெண்டுமே ஈக்குவல் தான் கொடுக்கும். இதில் பர்சன்டேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைரைட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ். இப்போ சிட்ரின் 90%னா பைரைட் வந்துட்டு 100% பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். 2 ஸ்டோனுமே யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஒரு இணைவு பாருங்கள். இப்போ வந்துட்டு கணவன் மனைவி பிரிவு ஏற்படாது. ஒரே இந்த 3 கல்லிலே உங்களுக்கு வந்துட்டு குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும். கணவன் மனைவி பிரிவு ஏற்படாது, குழந்தை பாக்கியம் உண்டு, பொருளாதாரம் மேம்படும். இது 3க்கு மேலே மனிதனுக்கு என்ன வேணும்? சந்தோஷமான வாழ்க்கை, மன அமைதி. ஒரு குடும்பத்தில் மன அமைதி இருந்தாலே அந்த இடத்துல ஈகோ வராது. சந்திரகாந்தக்கல் கரெக்டுங்களா? ரோஸ் குவார்ட்ஸ் கணவன் மனைவி இணைவு, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது பைரைட் இல்லை சிட்ரின், பொருளாதாரம் மேம்படும், உங்களுக்கு நெகட்டிவ் அலோவ் பண்ணாது. அப்போ உங்களுக்கு கெட்டது இருந்தால் தானே மைண்டில் வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி கம்மியாக இருந்தால் தான் நெகட்டிவ் உள்ளே போகும். கரெக்டுங்களா? பாசிட்டிவ் சஃபிஷியண்டாக இருந்தால் நெகட்டிவ் வந்துட்டு இட் டோன்ட் அலோவ் நெகட்டிவ். வேற இன்னும் என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்? பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு மேடம். அது கிங் ஆஃப் ஸ்டோன். பாசிட்டிவ் மட்டும் வேணும் எனக்கு ஜாலி இருக்குன்னா ஒரே ஸ்டோன் தான், ரூபி தான். வெறும் ரூபி தான். ரூபி அடிச்சுக்கிறதுக்கு ஸ்டோன் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு மல்டிபிள் வேலை செய்யும். ரூபி வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர், அது பேரே வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாக திறமை. நீங்கள் ரூபி போட்டிருந்தீங்கன்னா அவங்க குடும்பம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். யார் ரூபி போடுறாங்களோ, இப்போ நீங்கள் கணவன், நீங்கள் ஒய்ஃப் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் டம்மியாக கூட இருங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களை மாற்றி அப்படியே ஆக்டிவேட் பண்ணி உங்களை அந்த இடத்துல குயின் ஆக்கிரும். அப்போ உங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு உங்கள் சொல்கிற பேச்சு கேட்பார். ரூபிக்கு அந்த பவர் இருக்குது. அரசாங்க அனுகூலங்கள், கான்ட்ராக்டு, செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், பேங்க் லோன், கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, நிர்வாகத்திறன், நிர்வாக திறமை, அரசாங்க உத்தியோகம், இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ரூபி தான். பொதுவா சிம்ம ராசியில இருக்கவங்க அந்த ரூபியை போடலான்றாங்களே சார், அப்படிலாம் இருக்கா? அப்படி இல்லை மேடம். ரூபி வந்துட்டு காமன் ஸ்டோன். சிம்ம ராசி பொதுவாகவே எந்த ஸ்டோன் வேணா ராசிநாதன் போடலாம் மேடம். இப்போ நிறைய பேர் ஒரு தப்பான ட்ரெண்டிங் அது. மேஷம்னா பவழம் போடுங்க, சிம்மம்னா ரூபி போடுங்க, ரிஷபம்னா சுக்கிரனுக்கு டைமண்ட் போடுங்க, மேஷம்னா பவழம், அப்படி போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே சூரியன் அங்கே நல்லா இருந்தாருன்னா, அழகா இருக்கார் சூரியன், உங்களுக்கு உச்சமா இருக்கார், மேஷத்துல உச்சமா இருக்கார் சூரியன், நீங்க சூரியன் போட்டு அந்த இடத்துல உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு அவர் துலாத்துல நீசமா இருந்தாருன்னா நீங்க ரூபி போடலாம். பகையா இருந்தார், இப்போ ராகு கூட சேர்றாரு சூரியன், இப்போ ராகு கூட சேர்ந்தா சூரியன் டம்மி. சூரியன் கிங், சூரியன் எல்லாம் உலகமே கிடையாது. ஆனா ராகு கூட சேரும்போது ராகுவோட நேரம் என்ன பண்ணும்? மறைச்சிடும் சூரியன். அப்போ இங்க ராகு பெரியவரா சூரியன் பெரியவரான்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் பெரியவர். அப்போ சூரியனோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே கம்மியாயிடுது. அப்போ நீங்க அந்த இடத்துல வந்துட்டு ரூபி போடுங்க. புரியுதுங்களா? அப்போ ரூபி ஆக்டிவேட் ஆயிடாது. நீங்க நல்லா இருக்கு. இப்போ வீட்டில் வந்துட்டு
வீக்கா இருக்கிற குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுப்பீங்களா, ஹெல்த்தியா இருக்கிற குழந்தைக்கு கொடுப்பீங்க? வீக்கா இருக்க குழந்தைங்க. வீக்கா இருக்கிற குழந்தைக்கு தான் எக்ஸ்ட்ரா கேர் கொடுப்பீங்க. அப்போ வீக்கா இருக்கிற பிளானட்டுக்கு நீங்க வந்துட்டு கேர் எடுங்க, ஜெம் ஸ்டோன் போடுங்க. நல்லா இருக்க பிளானட்டுக்கு நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. ஆனா கடைக்காரங்க என்ன தப்பு பண்றாங்க, நீங்க போய் ஜெம் ஸ்டோன் வாங்கணும்னு கேட்டீங்க, அவங்க என்ன ராசி சார்? தனுசு ராசி. புஷ்பராகம் தாங்க சார், போடுங்க. புரியுங்களா? இப்போ அவங்க வந்துட்டு கமர்ஷியல் கிடையாது, கமர்ஷியல் ஒண்ணு, அவனுக்கு தேவை அந்த டைம் வியாபாரம் பண்ணணும். தனுசுனா புஷ்பராகம், ஏன்னா குரு அதிபதி, ரைட்? இருந்தா புஷ்பராகம் போடு. புஷ்பராகம் கெடுதல் பண்ணாது, உங்களை தூக்கி போய் குப்பையில தள்ளாது, கீழே விழ வைக்காது. ஆனா அது உங்க பிளானட் சார்ட் பொசிஷன்ல, பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்ல குரு நல்லா இருந்தாலும் நீங்க அது போட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. நல்லா இருக்க பிளானட்டுக்கே நீங்க இன்னும் கொடுத்தீங்கன்னா அது ஒன்றும் ஆக்டிவேட் ஆகுது, இன்னும் டம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ யார் வீக்கா இருக்காரோ அந்த பிளானட்டுக்கு நீங்க வந்துட்டு ஜெம் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது சார், இப்போ அந்த காலத்துல ராஜா ராணியா இருக்கட்டும், இல்ல இப்ப கூட நிறைய கொஞ்சம் டாப் மோஸ்ட் இருக்கவங்கள இந்த ப்ளூ சஃபயர், மாணிக்கம், முத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல புழங்குவாங்க. கம்மல் செட் செட்டா இந்த கம்மல் போடுவாங்க, டாலர்ஸ் போடுவாங்க. ஃபுல்லா அவங்களோட பாடியில பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ்ல வந்து ஈக்குவலா அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கும். அதுக்கு ஏன் சார்? மேடம் ரத்னத்துல அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மேடம், நவரத்னம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு உபரத்னத்துல வந்துட்டு மினரல்ஸ் கம்மி மேடம், நவரத்னத்துல மினரல்ஸ் ஜாஸ்தி. ஒவ்வொரு ஸ்டோன்ல ஒவ்வொன்று இருக்கும். பெரில் குரூப்னு இருக்கும், 3-4 குரூப் உங்களுக்கு. ரூபி, எமரால்டு, கேட்ஸை, வைடூரியம். பெரில்னா ஒரு ஸ்டோன் இருக்கு, ரெட் பெரில். ஒரு ஸ்டோன் 1 கோடி ரூபாய், 1 கோடி ஒரு ஸ்டோன். புரியுதுங்களா? ப்ளூ சஃபர், ரெட் சஃபர் இருக்கு. ப்ளூ சஃபர் இருக்கு பார்த்தீங்களா? அதே போல ரெட் டைமண்ட், ரெட் சஃபர் இருக்கு. ஒரு ஸ்டோன் 1 கோடி ரூபாய் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு கண்டென்ட்ஸ் ஆஃப் மினரல். உங்களுக்கு பாடியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நவரத்னங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் உடம்பு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்பீங்க, டெஃபிஷியன்சி இருக்காது உங்களுக்கு. அந்த காலத்தில் வந்துட்டு நவரத்னத்திலே குளிச்சாங்க, காரணம்னா அந்த காலத்தில் திடகாத்திரமாக இருந்தாங்க. உங்களுக்கு தேவையான எனர்ஜி பூரா அந்த ஜெம்ஸே உங்களுக்கு உடம்புல வந்துட்டு கொடுத்துரும். பிளட் ஃப்ளோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரூபி ஒரு வேலை செய்யும் மேடம், கார்னட் ஒரு வேலை செய்யும். கால்சியம் வந்துட்டு பவழம்னு சொல்லுவேன். கார்னட்டு, ரூபி எல்லாம் பிளட் ஃப்ளோ நல்லா பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே போல் எம்ராய்டு என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நர்வஸ் இஷ்யூ, நரம்புக்கெல்லாம் மரகத பச்சை. பவழம் வந்துட்டு கால்சியம், பேக் போன் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்டோன் நம்ம ஒவ்வொன்று சொல்லியிருக்கோம். அப்போ இவ்வளோ ஸ்டோனை வந்துட்டு நீங்கள் அணியும் போது என்ன ஆகும் உங்களுக்கு, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, உங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் மொத்தமாக சேர்ந்து வரும். எப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு லக்ஷ்மி வந்துடும். அப்ப நவரத்னம் யார் வேணா போடலாம்? ஆமா, நவரத்னம் காமன். நவரத்னம் என்ன அப்படின்னீங்கன்னா, ராசி தெரியவங்க தெரியாதவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்க நிறைய பேர் பாருங்க, எவ்வளவு மோதிரம் போட்டிருந்தாலும் ஒரு நவரத்னம் போட்டிருப்பாங்க. மாத கிரகங்கள் உங்களை காப்பாத்தி எடுத்துன்னு வந்துடும். இப்போ வந்துட்டு வருட கிரகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு சனி சரியில்லை, உங்களோட கட்டத்துல ஜாதக கட்டத்துல சனி சரியில்லை, ராகு சரியில்லை, வருட கிரகங்கள் ராகு வருட கிரகம், சனி வருட கிரகம், குரு வருட கிரகம், இவங்க யாருமே சரியில்லை. அப்ப நீங்க ஒரு நவரத்னம் மோதிரம் போட்டிருக்கீங்க, மாத கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு. புரியுதுங்களா? செவ்வாய், புதன், இவங்க தினகிரகங்கள், சூரியன், சந்திரன், இவங்கெல்லாம் தினகிரகங்கள் உங்களுக்கு. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நவரத்னம் போடுறோம் உங்களை பேலன்ஸ் பண்ணி கீழே விழாமல் அந்த மாதத்தை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சில மாதம் வந்துட்டு நம்ம சொன்னோம் பாருங்க, இப்போ குரு அதிசாரமாக போகிறாரு, இதாக போகிறாரு, அதாக போகிறாரு. அப்போ இந்த டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு பாசிட்டிவாக இருக்கும், சிலருக்கு வக்ரமாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அப்போ இந்த நெகட்டிவாக இருக்கும்போது நீங்கள் இந்த நவரத்னம் போடும்போது நீங்கள் ரொம்ப கீழே விழாமல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி, பரவாயில்லடா இந்த மாதம் ஏதோ குடும்பத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டோம் கடன் வாங்காமல். புரியுதுங்களா உங்களுக்கு? கடன் வாங்கி ஓட்டத்தோட கடன் வாங்காமல் ஓட்டிட்டோம்டா, பேலன்ஸ் பண்ண வைக்கும் அந்த நவரத்னம், உங்களுக்கு கீழே விழ வைக்காது. இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ குரு மாறுறாரு உங்களுக்கு. இந்த அக்டோபர் 18ஆம் தேதி நினைக்கிறேன். ஆமா, அதிசாரத்துக்கு போறாரு குரு. ஆக்சுவலா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாரு. திரும்பி அப்புறம் டிசம்பர் கடைசியில வந்துட்டு கடகத்துல இருந்து போய் இந்த அதிசாரம் கூட ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆமா, இந்த அதிசார குரு வந்துட்டு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இது கூட ஒரு சில ராசிக்கு வந்துட்டு அபரிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு சில ராசிகளுக்கு தடங்கள் கொடுக்கும். நம்ம நினைச்சுவோம் குரு ஆச்சு, சுபகராச்சு, கெடுதல் பண்ண மாட்டார், தடங்களை கொடுப்பார், காரிய தடை ஏற்படுத்துவார், முன்னேற்ற தடை ஏற்படுவார், பொருளாதார கொஞ்சம் நெருக்கடியை கொடுப்பாரு. உங்களுக்கு கெடுதல் பண்ணலன்னா இது பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு டிலே ஆச்சுனாலே பிரச்சனை ஆயிடும். ஸோ இந்த அதிசாரம் நீங்க கேட்டீங்க பாருங்க, இங்க எப்படி வருது அப்படின்னா, அப்ப நீங்க இந்த இடத்துல வந்துட்டு குருவை தான் நீங்க பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு யார் நம்ம முக்கியமான ஸ்டோனோ அந்த ஸ்டோனை போடுறதுனாலயோ இல்லை ஒரு நவரத்னம் போடுறதுனாலயோ அந்த குரு என்ன பண்ணும், ஏன்னா நவரத்னத்துல எல்லோவும் வந்துடும். நீங்க மற்ற கல்லுக்கு போட்டிருப்பீங்க, அந்த டைம் நீங்க எல்லோ போட்டிருக்க மாட்டீங்க. அதுல அந்த நவரத்னத்துல இருக்கிற மஞ்சள் என்ன பண்ணும், இப்ப அதிசாரமா போறாரு, உங்களுக்கு சரியில்லை, அந்த நவரத்னம் உங்களை பேலன்ஸ் பண்ணி மொத்தமா விழாத அளவுக்கு ஓரளவு குடும்பத்தை கஷ்டப்பட்டு மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா மேனேஜ் பண்ணி வெளியில வந்துருவீங்க. ஸோ நவரத்னம் வந்துட்டு இவ்வளவு வேலை செய்யும் உங்களுக்கு.
கிரேட். ஆமா, நவரத்னம் வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது சிலருக்கு நிறைய பேருக்கு ராசி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, டேட் ஆஃப் பர்த் தெரியாது, அவங்க யூஸ் பண்ணலாம். அதே போல நீங்க நிறைய பேர் பாருங்க, ஜெயின்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிசினஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கட்டும், ஜெயின்ஸ் நிறைய பேர் பாருங்க எல்லாம் போட்டிருப்பான், வைரம் வைடூரியம் என்னென்னவோ போட்டிருப்பாங்க, கண்டிப்பா கையில ஒரு நவரத்னம் இருக்கும். சயின்ஸ் உங்களை மாத கிரகங்கள், தின கிரகங்கள் உங்களை வந்துட்டு நம்ம வருட கிரகங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கீழே தள்ளி விடணும்னு நினைச்சா கூட, ஏன்னா எல்லா கிரகத்துக்குமே ஒரு பவர் இருக்குல்ல, இந்த கிரகம் உங்களை அப்படி தூக்கி நிறுத்திடும். ஸோ நமக்கு மொத்தமா கீழே வரதோட கொஞ்சம் தடுமாறுறது பெட்டர் இல்ல. ஆமா. ஸோ அதை யார் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நவரத்னம் பண்ணும். நவரத்னம் மாதிரி எல்லாருமே அணியலாம் மேடம். நவரத்னத்துக்கு மட்டும் ராசி கீசி சார்ட்டு எதுவுமே பார்க்க வேண்டாம். நவரத்னம் யார் வேண்டுமானாலும் அணியலாம், பேலன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடும். அதுதான் நவரத்னத்தோட மகிமை. ஸோ நிறைய விஷயங்கள் கற்கள் பத்தி சொன்னீங்க சார். நன்றி. நன்றி மேடம்.